பூண்டி மாதா பஸ்லிகா தமிழ்நாட்டோட ஃபேமஸான ஒரு சர்ச்சில் இதுவும் ஒன்றுங்க. நிறைய டூரிஸ்ட்டு வர இடம். இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். நான் வந்து சண்டேயில் ஒரு நாள் போயிருந்தேன். ஸோ ஏகப்பட்ட டூரிஸ்ட் உள்ளே இருந்தாங்க. அதுவும் சீசன் டைம் கூட கிடையாது. மலவில் பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கெலாம் வந்து இங்கே இந்த மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதல் பண்ண வருவாங்க. பெரியவங்களே கூட இங்கே மொட்டை அடிக்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொல்லலாம். கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சிறுவர் பூங்கா அப்படின்னு வச்சுருந்தாங்க. கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிட்ஸை கவர மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். உள்ளே நான் பார்க் வந்து எதிர்பார்த்ததை விடவே பெருசாக தாங்க இருந்தது. ஏற்கனவே நான் ரொம்ப நாள் ஆகிடுச்சு கோயிலுக்கு வந்து, இந்த கோயிலுக்கு வந்து. ஸோ பார்க் பார்த்தோன்னே பரவாயில்லப்பா, பெருசாக தான் வச்சுருக்காங்க, நல்லா டெவலப் பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பார்க் வந்து நல்லாவே டெவலப் பண்ணி இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், நல்லா பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல உக்காந்துட்டு நல்லா ஜாலியாக இருந்துட்டு போகிற மாதிரி தான் பார்க் இருந்தது. அண்ட் நோட், இது வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கு, லவர்ஸ்க்கான பார்க் கிடையாது. பார்க்குக்கு போயிட்டு அப்படியே நேராக உள்ளே வந்தோன்னே நம்ம இயேசு சுரூபம் ஒன்று, அந்த சுரூபம் வந்து அப்படியே வரவங்க எல்லாத்தையுமே வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி முன்னாடியே வச்சுருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கோயிலுக்கு முன்னாடி அப்படி சுரூபம் வைக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இது வரும். அது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்கு இந்த பக்கம் நல்லா ஸ்டே பண்ணிட்டு போகிறதுக்கான ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் எல்லாமே, இதெல்லாமே நம்ம இந்த மொட்டை அடிக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. கோயிலுக்கு அப்படியே கொஞ்சம் லைட்டாக திரும்பினா புனித பூமி அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடம் வந்து உள்ளே ரொம்ப தத்ரூபமாக நிறைய சுரூபங்கள் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து நம்ம 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க உள்ளே போயிட்டு வரதுக்கு. சரி, அப்படியே 5 ருபீஸை கட்டிகிட்டு உள்ளே போனால் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் எதிர்பார்த்ததை விட சுரூபங்கள்லாம் வந்து ஒரு மனிதன் எவ்வளோ ஹைட் இருப்பான், எவ்வளோ இதாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பெருசாகவே சுரூபங்கள் பண்ணியிருந்தாங்க. அதனாலே இது வந்து என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது. பரவாயில்லையப்பா, இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. உள்ளே வந்து இந்த சுரூபங்களோட நம்ம புரியலனா கூட ஒரு ஸ்பீக்கர் வச்சு அந்த ரூம்குள்ளே ஒரு ஸ்பீக்கரில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த விஷயம் நடந்ததெல்லாம். இந்த இயேசு உக்காண்ட்ருக்காரு பார்த்தீங்களா இந்த படகுல அந்த உண்மையானுமே நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீக்கரில் அப்படியே வரிசையாக ரிப்பீட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையானுமே ஒரு மனிதர் வந்து படகுல உக்காண்ட்ருந்தா எப்படி இருந்தது, அவர் ரியாலிட்டியே பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது. அது இந்த நிகழ்வு வந்து சொல்கிறது வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி. அப்படியே இந்த டாப் ஆங்கிள் அப்படியே ஒரு வியூ எடுத்திருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாக தான் இந்த புனித பூமியில் இருந்தது. நீங்கள் சர்ச்சுக்கு ஒரு டைமாவது போயிருந்தீங்கன்னா இந்த சுரூபத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், புனித பூமியை பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு 15 மினிட்ஸ் இங்கே இருந்தாங்க. 50 மினிட்ஸ் நல்லா பீஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே குகைக்குள்ளேருந்து வெளியே வந்தோம். அப்படியே இந்த புனித பூமியை ஃபுல்லாக ஒரு விசிட் அடிச்சுட்டு வெளியே வந்தேன். நான் போன டைம் வந்தபோது புனித பூமியில் வந்து இவ்வளோ இது இல்லை, சும்மா ஒரு சாதாரணமாக தான் இருந்தது. பரவாயில்ல, இந்த டைம் வந்து ரொம்ப நிறையாவே டெவலப் பண்ணியிருந்தோம். புனித பூமியிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெளியே வந்தோடனே நம்ம எங்கே போனோம், இந்த கெபியெல்லாம் பார்த்துட்டு உள்ளே அப்படியே சர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சு, சர்ச்சுக்குள்ளே ஸ்லிப்பர்ஸ்லாம் வெளியே விட்டு உள்ளே போயிட்டு, உள்ளே என்னடா இவ்வளோ பெரிய இது என்ட்ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லையா, அதனால் உள்ளே இருந்து இது வரைக்குமே வந்து ஒரு ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தூரம். ஏன்னா சண்டே வந்து நீங்கள் மாஸ்லாம் நடக்கும்போது நிறைய பேர் வந்து பூசையை பார்க்க வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உட்காந்து. அதனாலே வந்து உள்ளே இவ்வளோ பெரிய என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க. இந்த பலிப்பீடத்தில் தான் வந்து எல்லா வாரமுமே வந்து திருப்பலி நடைபெறும். நீங்கள் ஜெயா ப்ளஸில் இந்த மாதிரி மாதா டிவியில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் இந்தங்க ஹோலி மாஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கோயிலுக்கு போனால் ஒரு பீஸ்ஃபுல் தானவே வரும், மன அமைதி கிடைக்கும் இங்கே உட்காந்தாலே வந்து. அது வந்து எனக்கு வழக்கம் போல் கிடச்சிது. அப்படியே கோயிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த சைடில் பார்க்கும்போது மேலே என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காகனே ஒரு செப்பரேட்டான ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏசி ஃபெசிலிட்டிஸில் தான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஏற்கனவே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. அங்கே வந்து போயிட்டு அமைதியாக ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே வரதுக்காகனே ஒரு ரூம். இதுவுமே வந்து இந்த பூண்டி மாதா கோயிலில் ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்தோமா அமைதியாக ஒரு என்விரான்மெண்ட்டில் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரூமாக இருக்கும் அது. அப்படியே கோயிலுக்கு மாடியில் வந்து அளவா இல்லையான்னு தெரில, மாடியில் கேட்டு திறந்ததுன்னு ஓப்பன் ஆகி உள்ளே வந்துட்டு டாப் வியூவில் அப்படியே ஒரு ஆங்கிள் எடுத்தேன். ஸோ இதுதாங்க மேலே ஃபுல்லாக. ஸோ பூண்டி மாதா அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தேன்னா
சைடில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது, நம்ம சர்ச்சு அப்படிங்கிறனாலே மணிக்கூண்டு, பெல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ இதுதான் அந்த மணிக்கூண்டு. இந்த கோயிலில் வந்து மணிக்கூண்டு ரொம்பவே பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ இதுகிட்ட இங்கே பார்க்குறது தான். ஸோ கடைசியாக இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு நானும் கோயிலை விட்டு கிளம்பிட்டு ரொம்பவே ஒரு நல்ல ட்ரிப்பு அப்படின்னே சொல்லலாம். தேங்க்யூ.